ஐரோப்பா கண்டத்திலேயே மிகுதியான ஆண்டுகள் ஆட்சி செய்தவர் 14ஆம் லூயிஸ் என்ற மன்னர். பிரான்ஸ் நாட்டின் மன்னராக 72 ஆண்டுகள் ஆட்சி செய்த இவர் 1715ஆம் ஆண்டு இறந்தார். இவர் நாடு என்றால் 14ஆம் லூயிஸ், 14ஆம் லூயிஸ் என்றால் நாடு என்று சொல்லிக் கொண்டவர். அதைவிடவும் இவர் தன்னை பெரியவர் என காட்டிக் கொண்டவர். இவருடைய அடக்கச் சடங்கின் போது இவர் பெரியவர் என காட்டுவதற்காக பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் அடக்கச் சடங்கு கோயிலில் இருந்த எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு இவரது உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் மட்டும் விளக்கு ஏற்றி வைத்தது. இதை அறிந்த அடக்க திருப்பலியை நிறைவேற்றிய ஆயர் மாசிலோன் என்பவர் அந்த விளக்கை ஊதி அணைத்துவிட்டு கடவுள் ஒருவரே பெரியவர் என்றார். இதை கேட்டு எல்லாரும் அதிர்ந்து போனார்கள். ஆம், கடவுள் ஒருவரே பெரியவர், அனைத்திற்கும் மேலானவர். அதையே இந்த நிகழ்வும் இன்று நாம் பாட கேட்ட பதிலுரை பாடலும் நமக்கு உணர்த்துகின்றன. ஆண்டவரே உலகின் அரசர் என்ற தலைப்பின் கீழ் வரும் திருப்பாடல் 47 உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் ஆண்டவர் என்பதால் அவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்ற அழைப்பினை தருகின்றது. பழங்காலத்தில் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது வெற்றி கொண்டது எனில் அந்த நாட்டின் கடவுளே வெற்றி கொண்டார் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த அடிப்படையில் இஸ்ரேல் மக்கள் வேற்றினத்தார் மீதும் வெற்றி கொண்டதும் ஆண்டவராகிய கடவுள் அவர்கள் மீது வெற்றி கொண்டதாகவே கருதப்பட்டது. இவ்வாறு ஆண்டவர் வேற்று நாட்டினர் மீது வெற்றி கொண்டதால் அவர் அனைவருக்கும் மேலானவராக கருதப்பட்டார். கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றி அளித்ததால் அவர்கள் கடவுளை போற்றி புகழ அழைக்கப்பட்டார்கள். நமக்கும் கடவுள் பல வெற்றிகளை தந்திருப்பார். எனவே நாமும் கடவுளை போற்றி புகழ்வோம். மத்தேயு 6:10 உமது ஆட்சி வருக. சிந்தனைக்கு, கடவுள் தன் மீது நம்பிக்கை கொண்ட தம் அடியார்களுக்கு வெற்றி அளிக்கின்றார். கடவுளுக்கு நிகர் யாருமே இல்லை. அதனால் நாம் அவரை போற்றி புகழ்வோம். கடவுளின் அருளும் இரக்கமும் நமக்கு தொடர்ந்து கிடைக்க நாம் அவரை போற்றி புகழ்வோம்.